மன்சா தேவி வாழ்க! 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 மன்சா தேவி ஜெய கோஷத்தை தலை நிமிர்ந்தல்ல தலை குனிந்துதான் கூற வேண்டும். என் சிரத்தை தவிர வேறு எவர் சிரமும் உயர்ந்து நிற்பதை நான் ஏற்க மாட்டேன். மன்சா தேவி வாழ்க! 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 அவள் எங்கள் அனைவரையும் அவள் முன்னிலையில் தலை வணங்க கோருகிறாள். அவளை பூஜிக்க வேண்டும் என்று கூறுகிறாள். ஆனால் நானும் எனது மனைவியும் நாத்திகர்கள் ஆவோம். அவளை நாங்கள் பூஜிக்காமல் அவளை ஏற்க மறுத்தோம். ஆகையால் எங்கள் மைந்தர்களை அவள் கொன்று விட்டாள். மகாதேவா, தங்களால் காப்பாற்ற இயலும் என்றால் காப்பாற்றுங்கள். என்னுடைய மகனை காப்பாற்றுங்கள். இது ஒரு அன்னை தந்தையின் வேண்டுகோள் மகாதேவா. மன்சா, 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 மகாதேவா, தங்கள் சிவலிங்கத்துடன் இருக்கும் எங்கள் மைந்தனை சர்ப்பம் ஏதும் செய்யவில்லை. அப்படி என்றால் தங்களிடம் சக்தி உள்ளது. தங்களால் தான் என் மைந்தனை காப்பாற்ற முடியும். தயை கூர்ந்து அவனை காப்பாற்றுங்கள். அவனுக்கு பாதுகாப்பு தாருங்கள். உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் மகாதேவா, என்னுடைய மகனை காப்பாற்றுங்கள். நான் நிச்சயம் காப்பாற்றுவேன். நான் நிச்சயம் காப்பாற்றுவேன். மன்சா தேவி வாழ்க! 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 நிறுத்து மன்சா. இல்லை. Bhurna Datana Putrona Putrina Putrona Bharta
மகாதேவா, தாங்கள் இங்கு வந்திருக்க கூடாது. ஆனால் தாங்கள் இங்கு வந்ததால் என்னை எதிர்கொள்ளுங்கள். மகாதேவா, இந்த சிறு பாலகனை காப்பாற்றுங்கள் மகாதேவா. இக்குழந்தையை காப்பாற்றுங்கள். மகாதேவர் வந்துவிட்டார். மகாதேவர் வந்துவிட்டார். எதற்கும் அச்சம் கொண்டிர வேண்டாம் பாலகனே. நான் இருக்கின்றேன். உனக்கு ஏதும் நேர்ந்திடாது. வா. அங்கேயே நில்லுங்கள் மகாதேவா. விவசாயியின் பாலகன் என் இரையாவான். இதில் தாங்கள் இடையூறு செய்வதற்கு எந்த அனுமதியும் இல்லை. மன்சா, இறைவனுக்கும் பக்தனுக்கும் இடையே உறவென்ன இருக்கிறதோ அதுவே பக்தியின் உறவு. அதில் நிபந்தனை ஏதுமில்லை. பூஜை செய்வது, அப்பூஜை செய்யாதிருப்பது தனிநபரின் விருப்பமாகும். அது இயல்பான ஒன்றே. இந்த பாலகன் உன்னை பூஜிக்காதிருப்பது அவனது விருப்பம். அதனால் அவன் மீது குரோதம் கொள்வதேன்? அவனை தண்டிக்க துடிப்பதேன்? இவன் தங்களது பக்தன். தங்கள் பக்தியில் லயித்திருப்பதால் தங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் எனக்கு அதில் மகிழ்ச்சி இல்லை. அதோடு தங்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியமும் எனக்கில்லை. ஆகையால் இங்கிருந்து சென்று விடுங்கள். மன்சா, நன்றாக இவனை பார். பச்சிளம் பாலகன் இவன். இவன் உயிரை பறிப்பதென்பது அது என் தனிப்பட்ட விஷயம். அது எனது முடிவும் கூட. உன் முடிவு தவறானது மன்சா. முடிவு தர்மம் பற்றியதே. இறுதி முறையாக கூறுகிறேன் மகாதேவா, கைலாயம் சென்று விடுங்கள். என் விஷயத்தில் குறுக்கிடாதீர்கள். இல்லையேல் இதன் விளைவு மோசமாக இருக்கும். நீ உனது பெற்றோரிடம் செல் மகனே. அஞ்சி பதற்றம் அடைந்திட அவசியமில்லை. சிவன் இருக்கிறேன். யாவையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ செல்.
எச்சரிக்கிறேன். மகாதேவா, எவரேனும் என் பாதையில் குறுக்கிட்டால் எனது முடிவிற்கு தடையாக இருந்தால் அதை என்னால் பொறுத்துக் கொள்ள இயலாது. உன்னால் பொறுத்துக் கொள்ள இயலாதெனில் உன் பாதையிலிருந்து முதலில் என்னை விலக்கு. உன் பாதையிலிருந்து முதலில் என்னை விலக்கு. பிறகு தங்களது விருப்பம்.